இருந்தது எனக்கு. அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ்க்கு இன்னைக்கு வந்து நடக்கும்போது அண்ட் த சேம் திங் ஆகாஷ்க்கு நடக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் ஆகாஷோட விஷ்ணு சார் அண்ட் யுவன் சாரோட காம்பினேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் ஸ்னேஹா கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா உண்மையிலேயே வந்து டே அண்ட் நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஸ்னேஹா. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இப்போ ஆகாஷ் பற்றி சொல்லி ஆகணும். சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்போ வந்துட்டு வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சக் 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 சக்காக போயிடும் போகணுன்னு. உண்மையிலே இப்போ எனக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார். அப்போது வந்து நான் யோசிச்சே பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே யோசிச்சே பார்க்கல. ஏன்னா நான் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவை நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன், கரெக்டாக பேசுனா ஓகே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலேயே இன்னைக்கு அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு உண்மையிலேயே புரியுது. ஸோ